கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த விசேஷித்த தபசு நாட்களிலே ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்கிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஏன் இந்த நாட்கள் அவசியம் தானா என்கிற கேள்வி இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இன்னும் வளர்வதற்கு இந்த நாட்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கடந்து போனால் நிச்சயமாய் அது பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு தியான பகுதி உங்களுக்காக வாசிக்கப்படும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் கர்த்தரை முழுவதுமாய் அறிந்து கொள்வதற்கு, அவருடைய ஒவ்வொரு அவயவங்களும் எனக்காக என்ன பாடுகளை அனுபவித்திருக்கிறது என்பதை கண்டு கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் தியானத்திற்கு ஆரம்பமாக தியான பீடம் என்கிற ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். கர்த்தரை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்யணும் என்கிற ஒரு காரியம். அது ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்கிறதை போல நடையில இருக்கும். நீங்கள் அதை அப்படியே உங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? ஆத்துமாவே, உன் இரட்சகராகிய இயேசு நேசரை விட வேற விருப்பம் உனக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும். அவரை பார்ப்பதற்கு உனக்கு நீங்காத ஒரு ஆசை இருக்கிறது. அவரை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய். ஏனென்றால் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவரை முகமுகமாய் பார்க்கவில்லையே என்று சொல்லி கலங்குகிறாய். உனக்குள் தியங்கிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அவர் மேலுள்ள நேச பாசத்தினாலே நான் வியாதியாய் கூட இருக்கிறாய். ஆத்துமநேசரை இந்த கண்ணால் கண்டேன் இல்லையே என்கிற சோகத்தாலும் ஏக்கத்தாலும் உன்னுடைய ஆத்துமா பெருமூச்சு விட்டு புலம்பிக் கொண்டே மெலிந்து போய் கொண்டிருக்கிறது. நல்லதுதான். நீ சில நேரங்களில் எனக்கு புறாவை போல சட்டைகள் இருந்தால் நான் பறந்து போய் என் ஆத்துமநேசரை மனதார காண்பேனே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். எனக்காக பாடுகளை பட்ட முதுகை, எனக்காக பாடுகளை அனுபவித்த தலையை, கையை, காலை பார்த்து நான் ஒவ்வொன்றாய் முத்தமிட்டு திரும்பி வருவேனே என்று நினைக்கிறாய். நல்லதுதான். உன் ஆத்துமநேசர் மேல உனக்கு இருக்கிற அன்பு அவ்வளவு பெரியது. இது மாத்திரமல்ல, இன்னமும் உன்னையை நீ தாழ்த்தி கொண்டிருக்கிறாய். எப்படி? அவர் பிறந்த காலத்தில் நானும் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கீழ்த்திசை சாஸ்திரிகள் என் நேசரை பார்க்க வரும்போது அவர்களுக்காக ஒரு மூட்டை சுமக்கும் தொழிலாளியாக அவர்கள் பின்னாக போய் அவரை பார்த்திருப்பேனே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நல்லது. அது மாத்திரமா? இன்னும் சொல்லுகிறாய், தோமாவின் தம்பியே, என் நேசரை கண்ணால் கண்டால் தான் நம்புவேன் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. உன் ஆத்துமநேசரோ உனக்காகத்தானே சொல்லியிருக்கிறார். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவன்னு சொல்லி இருக்கிறாரே. அந்த வரிசையில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை கேட்டு பார்க்கலாமே. உன்னை போல அநேக தீர்க்கதரிசிகள், அநேக ஞானிகள், ராஜாக்கள், நீதிமான்கள் ஆத்துமநேசரை பார்ப்பதற்கு நீங்காத ஆசையோடு கூட தேடினார்கள். தேடியும் காணாமலே போனார்கள். பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுவார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏனென்றால் அதுவே நான் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் என்று சொல்லுவார். சில தடவைகளிலே நீ உன் ஆத்துமநேசர் பேரில் உள்ள வெறியினாலே, என் ஆத்துமநேசர் பிறந்த ஒரு தொழுவமாக இருந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும், அந்த தொழுவத்தில் தானே என் நேசர் பிறந்தார், தொழுவத்தில் இருந்தவரை பார்த்திருப்பேனே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். ஏன் இதைவிட இன்னும் ஒரு படி மேலே போய் அவரை போர்த்தி கொண்டிருந்த கந்தை துணியாய் இருந்திருந்தால் எனக்கு எவ்வளவு நலமாயிருக்கும் என்றும் புலம்புகிறாய். அவர் படுத்திருந்த புல்லணையாயாவது இருந்திருந்தால் என் பல்லணையின் மேல் அவரும் படுத்து உறங்கியிருப்பாரே, அப்படி சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அதைவிட அவர் போட்டிருந்த தையலில்லாத முழு அங்கியாய் இருந்தால் நான் அவருக்கு ஒரு நல்ல அங்கியாய் இருந்திருப்பேனே என்று இன்னும் சொல்லுகிறாய். அவர் போட்டு மிதித்த பாதரட்சையாயிருந்தால் நலமாயிருந்திருக்குமே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் முழங்காலை போட்டு ஆண்டவரை பார்த்து புலம்புகிறாய். ஆத்துமநேசரே, என் ஆண்டவரை பார்ப்பதற்கு எனக்கு ஆசையாயிருக்கிறது, இயேசுவை காண விரும்புகிறேன், எனக்கு காட்டும் என்று மன்றாடுகிறாய். நீ இயேசுவை காணவும்
அவர் பாதத்திலே உன் பாவங்களை கொட்டவும், அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவும் ஆசைப்படுகிறதை போல ஆசை இந்த உலகத்தில் வேற எங்கும் இல்லை. நீ எதை பார்த்தாலும் இயேசுவை பார்த்தால் போதும், உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். உண்மைதான். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. பரமபிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். அப்படியானால் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் தருகிற அவரை நீ பார்க்கும்படி தேடினது நல்லது. ஆனால் மகா ஏரோது இளம் பிராயத்தில் இயேசுவை பார்க்க வகை தேடினான். ஏன் தெரியுமா? அவரை கொலை செய்ய. எனக்கு பிறகு ஒரு ராஜாவா அவரை கொலை செய்ய மகா ஏரோது தேடினான். ஏன்? ஆட்டு இடையர்கள் ஒரு அதிசய காட்சியை கண்டார்கள். தூதர் சேனையின் வார்த்தையை கேட்டு இயேசுவை பார்ப்பதற்கு வேகமாக போனார்கள். அது மாத்திரமா, எருசலேமுக்கு வந்த கிரேக்கர்கள் இயேசுவின் அற்புத வல்லமையை கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க வந்தார்கள். ஏன்? கலிலேயா நாட்டு அதிபதியாகிய ஏரோது இயேசுவின் அற்புதங்களை, அவர் செய்கிற அதிசயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்க்க ஆசையாயிருந்தார். இன்னும் கொஞ்சம் பார்த்தால் ஆயக்காரனாகிய சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இன்னும் சமாரியர்கள் இயேசு மேசியாவோ அல்லவோ என்று எல்லோருக்குள்ளேயுமே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பார்க்க வகை தேடினார்கள். ஆனால் நீயோ பாவ பாரத்தால் நொந்து என் பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தீர்வதற்கு நாத்துமனேசரை கண்டால் எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறாயே, அது ரொம்ப சால சிறந்தது. ஏனெனில் உன்னுடைய மனதின் காரியத்தை எல்லாம் அறிந்து தூதர் சேனைகள் சந்தோஷிக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிற அந்த அன்பை, ஆழத்தை, எல்லாவற்றை உயரத்தையும் நீ நினைக்கும் பொழுது சந்தோஷமான ஒரு காரியம். நீ உன் ஆத்தும நேசரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய விசுவாச ஏணியிலே ஏறி நின்று கொண்டு உன் ஆத்தும நேசரை பார்ப்பதற்கு ஏதேன் தோட்டத்தை எட்டி பார்க்கிறாய். அது மாத்திரமா, ஏதேன் தோட்டத்திலே பார்க்க முடியாதபடிக்கு சீனாய் மலையை நோக்கி பார்க்கிறாய். சீனாய் மலையிலும் பார்க்க முடியாதபடிக்கு சாலமோனுடைய ஆலயத்தை நோக்கி பார்க்கிறாய். சாலமோனின் ஆலயத்திலும் தரிசிக்க முடியவில்லை, தாபோரின் மேட்டை நோக்கி பார்க்கிறாய். சரி, அங்கும் பார்க்க முடியவில்லை, என் அப்பாவின் வலது பாரிசத்தில் என் ஆண்டவரை கண்டுவிடலாம் என்று வலது பாரிசத்தை நோக்கி பார்க்கிறாய். ஐயோ, அப்படி இருந்தும் பார்க்க முடியவில்லையே. ஏன்? ஏதேனுக்குள்ளே எட்டி பார்த்தால் சுடரொளி பட்டயங்கள், அந்த கிரணங்களின் ஒளி என் ஆத்துமனேசரை நான் பார்க்கக்கூடாதபடிக்கு தடுத்து விடுகிறது. ஆமா, சீனாய் மலையிலே நான் எட்டி பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற புகைக்காடு, அங்கே இருக்கிற மின்னல், அங்கே கேட்கிற இடிமுழக்கத்தின் சத்தம் என் ஆத்துமனேசரை பார்க்க முடியாதபடிக்கு என்னை தடுத்து விடுகிறது. இது மாத்திரமல்ல, இதற்கு மேலே சாலமோன் ஆலயத்திற்குள்ளே போய் பார்க்க வேண்டும் என்று போனால் அங்கேயோ மேக கூட்டம் அப்படியே தேவ சமூகத்தை நிறைத்திருக்கிறது. ஆத்துமனேசரை பார்க்க முடியவில்லை. அங்கே தூப தீபங்களின் புகையினால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. அது மாத்திரமா, பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவே தொங்கக்கூடிய திரைச்சீலை என் ஆண்டவர் எனக்கு பார்க்க முடியாதபடிக்கும் மறைத்து விடுகிறது. இது மாத்திரமல்ல, தாபோரின் மேட்டிலே என் ஆத்துமனேசரை பார்ப்பதற்காக நான் வேகமாய் போகிறேன். ஆத்துமனேசரை பார்ப்பதற்கு போனால் எனக்கு அதிர்ச்சி. ஏனெனில் எலியாவையும் அவரோடு கூட மோசையையும் பார்க்கிறேன். ஆனால் அவரை நான் பார்க்க முடியாதபடிக்கு ஒரு பிரசன்னம் அவரை நிறைத்திருக்கிறது, என்னால் பார்க்க முடியவில்லை. ஏன்? இதுக்கு மேலவும் நான் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும், பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். பிதாவின் வலது பார்சத்தில் அல்லவா என் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் பிதாவின் வலது பார்சத்தில் அவரை பார்க்க முடியாதபடிக்கு தூதர் கூட்டங்களின் சேனையும் அங்கே அக்கினியான ஒரு வெளிச்சமும் என் ஆத்துமனேசரை எனக்கு காண்பிக்காதபடிக்கு மறைத்து கொண்டிருக்கிறது.
ஆகவே ஆத்துமாவே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? உன் ஆத்துமநேசரை நீ பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது உனக்கு ஒரு இடம் தயாராக இருக்கிறது. இதோ கல்வாரி மலைக்கு போ. கல்வாரி மலையிலே உன் ஆத்துமநேசரை சிரசு முதல் பாதம் வரைக்கும் நீ முழுவதுமாய் பார்க்கலாம். அவர் கையை மாத்திரமல்ல, அவருடைய கண்களை மாத்திரமல்ல, அவருடைய சிரசை மாத்திரமல்ல, முழு சரீரத்தையும், சரீரம் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை நீ கண்டு கொள்வாய். நீ அந்த இடத்தை ஸ்தானமாக்கிக்கொள். ஐயோ, நான் இப்படி பார்ப்பதற்கு விரும்பவில்லை என்று சொல்லாதே. நான் ராஜாதி ராஜாவாய் நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுவாயானால் நீ ஏமாந்து போவாய். உன் ஆத்துமநேசரை பார்க்க வேண்டுமோ? இதோ கல்வாரி மலைக்கு தியானம் செய்ய புறப்பட்டு போ. அங்கே உனக்காக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே சிலுவையிலே அவர் நீச கோலமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். உன் ஆத்துமநேசர் இவர்தான். உன் ஆத்துமநேசர் உனக்காகத்தான் இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். போ, இப்பொழுது அவரை பார்க்க வகை தேடு. இதோ அவர் கல்வாரி மலையிலிருந்து அவரை நீ உற்று பார்க்கும் பொழுது அவருடைய ஒவ்வொரு அவயவங்களும், உனக்காகப்பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் நீ நன்றாய் தியானித்துக் கொள்ளலாம். உன் ஆத்துமநேசரை நீ பூரணமாய் அறிந்து கொள்ளலாம். உன் ஆத்துமநேசர் உனக்காக என்னென்ன பாடுகளை அனுபவித்தார் என்பதை பரிபூர்ணமாய் நீ அறிந்து கொள்ள முடியும். அதற்காக நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த நாட்களிலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிற கண்ணாடி போன்ற 2 கண்ணாடிகள் இருக்கிறது அல்லவா? இதை போல அதை நீ வேதத்தை நீ அதிகமாய் வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு கூட்டிக்கொள். அது மாத்திரமல்ல, உன் ஆத்துமநேசரை பார்த்து நான் அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆவியானவரே என்னை இன்னும் நிரப்புமே சொல்லி பரிசுத்த ஆவிக்காக விண்ணப்பம் செய். நீ அப்படி செய்து விட்டாயானால் உடைய சுவிசேஷ ஒளி உடைய ஆத்துமாவுக்குள்ளே அவன் நிச்சயமாய் பிரவேசிக்கும். நீ இன்னும் உயர்ந்திருப்பாய். நீ தியானம் செய்யக்கூடிய ஆண்டவரை மனதார கண்டு மகிமைப்படுத்துவாய். ஆத்துமாவே, உன் ஆத்துமநேசரை பரிபூர்ணமாய் பார்ப்பதற்கு உனக்கு ஒரு இடத்தை நான் இன்றைக்கு சுட்டி காட்டி இருக்கிறேன். இப்பொழுதே புறப்பட்டு போ. கல்வாரி மலையில் உன் நேசரை நீசராய் காண்பாய். நீ நீசராக வேண்டிய இடத்திலே என் ஆண்டவர் உனக்காக நீசராக தொங்கிக் கொண்டிருக்கிறார். போ, இப்பொழுதே பார்க்கலாம். அந்த விசுவாசத்தோடு என் ஆண்டவரை பார்க்க போகிறேன் என்கிற விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால் படியிட்டு ஜபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே, நீ உம்மையே மறந்து உம்மையே துறந்து நான் நீசனாக வேண்டிய இடத்துல எனக்காக நீசராய் தொங்குகிற அந்த காட்சியை பார்க்கும்படிக்கு இதோ நான் இப்பொழுது புறப்பட்டு போகிறேன். அப்பா, ஆத்துமநேசராகிய உம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது இது எனக்காகவே இந்த பாடுகள், எனக்காகவே இந்த வேதனைகள் என்பதை உணர்ந்து கொள்ளும்படி ஆவியானது எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு எனக்குள்ள இன்னும் அதிகமாய் தாருங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஆத்துமநேசராகிய உம்மை கல்வாரியிலே, கொலை சின்னமாகிய சிலுவையிலே இதோ பூரணமாய் காண்கிறேன். அப்பா, பூரணமாய் காண்கிறேன். இந்த நாள் தொட்டு நான் உம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் குறித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, இனி அந்த அவயவங்கள் பாவங்களுக்கு போகாதபடிக்கு முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும். உடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து தருகிறோம். ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற தியானங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆத்துமநேசரின் அங்கமகத்துவங்களை குறித்து தியானிக்கும்படிக்கு இந்த முதல் நாளிலும் ஒரு தியானத்தை பார்த்திருக்கிறோம். அவரை முழுவதுமாய் பார்ப்பதற்கு கொல்கொதா மலைக்கு வந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு காத்திருப்போம். நாளைக்கும் அவருடைய அங்கங்களிலே என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு அவயவங்களாய் பார்க்க போகிறோம். காத்திருப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.